நோக்கு வர்மம் ஒரு ஆழமான ஆய்வு. நோக்கு வர்மம் என்பது வர்மக்கலையின் ஒரு முக்கியமான அம்சமாகும். இது வெறும் பார்வையை தாண்டி மனதையும் ஆன்மாவையும் ஒருங்கிணைத்து எதிரியின் உடல் மற்றும் மனநிலையை பாதிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த நுட்பமாகும். நோக்கு வர்மத்தின் அடிப்படை கோட்பாடுகள். மனதின் ஆற்றல். நோக்கு வர்மத்தில் மனதின் ஆற்றல் மிகவும் முக்கியமானது. ஒருவர் தனது மனதை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவித்து அதன் மூலம் எதிரியின் உடலில் உள்ள ஆற்றல் புள்ளிகளை பாதிக்க முடியும். பார்வையின் தாக்கம். பார்வை என்பது வெறும் காட்சி அனுபவம் மட்டுமல்ல. இது ஒரு சக்திவாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்தப்படலாம். நோக்கு வர்மத்தில் பார்வை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்கப்பட்டு அது எதிரியின் மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். உடல் மற்றும் மன இணைப்பு. நோக்கு வர்மத்தில் உடல் மற்றும் மனம் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. ஒருவர் தனது உடலை முழுமையாக கட்டுப்படுத்தி தனது மனதை ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் குவிக்கும்போது அவர் தனது எதிரியை பாதிக்க முடியும். நோக்கு வர்மத்தின் பயன்கள். தற்காப்பு. நோக்கு வர்மம் ஒரு சிறந்த தற்காப்பு நுட்பமாகும். இது எதிரியை முடக்கி அவரை தாக்காமல் இருக்க உதவும். குணப்படுத்தல். நோக்கு வர்மம் சில நோய்களை குணப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. இது உடலில் உள்ள ஆற்றல் ஓட்டத்தை சரிசெய்ய உதவும். ஆன்மீக வளர்ச்சி. நோக்கு வர்மம் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவும். இது தன்னையும் மற்றவர்களையும் புரிந்து கொள்ள உதவும். நோக்கு வர்மத்தை கற்றுக்கொள்வது. நோக்கு வர்மம் ஒரு சிக்கலான கலை. இதை ஒரு தகுதியான ஆசிரியரிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. நோக்கு வர்மத்தை கற்றுக்கொள்ளும் போது பொறுமை மற்றும் தொடர்ச்சியான பயிற்சி அவசியம். முக்கியமான குறிப்பு. நோக்கு வர்மம் ஒரு சக்தி வாய்ந்த கலை. இதை தவறாக பயன்படுத்தினால் மற்றவர்களுக்கு காயம் ஏற்படலாம். எனவே இந்த கலையை பொறுப்புடன் பயன்படுத்துவது மிகவும் முக்கியம். மேலும் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? நோக்கு வர்மத்தின் வரலாறு. நோக்கு வர்மத்தின் வெவ்வேறு வகைகள். நோக்கு வர்மத்தை பயிற்சி செய்வதற்கான குறிப்புகள். இந்த தலைப்புகளில் ஏதேனும் ஒன்றை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். Disclaimer. This information is for educational purposes only and should not be considered as medical advice. If you have any health concerns, please consult a qualified healthcare professional. டிஸ்க்ளேமர். தமிழ். இந்த தகவல் கல்வி நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகிறது மற்றும் இது மருத்துவ ஆலோசனையாக கருதப்படக்கூடாது. உங்களுக்கு ஏதேனும் உடல்நல பிரச்சினைகள் இருந்தால் தகுதியான சுகாதார வல்லுநரை அணுகவும்.